நவம்பர் 24 கார்த்திகை 9 ஞாயிற்றுக்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் நேற்று உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்றைய வானிலை அமைப்பு. காலை வானிலை அமைப்பின்படி தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நேற்று காலை பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியது. இது தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. தற்போது இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 25ஆம் தேதி தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இது மேலும் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடமேற்கு திசையில் தமிழகம் இலங்கை கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேப்பில் காமிச்சிருக்க வழித்தடத்திலேயே பார்த்தாக்க இது பயணித்து கடலூர், புதுச்சேரி அல்லது சென்னைக்கு இடைப்பட்ட பகுதிகளில் இது பார்த்திங்கன்னா ஒரு புயல் நிகழ்வாக கரையை கடக்கும்.